بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வுலகில் வாழக்கூடிய மனிதர்களை மூன்று சாராராக அல்லாஹ் வகைப்படுத்துகின்றான். முதலாவது சாரார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஆண்கள், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய பெண்கள். இரண்டாவது சாரார் நயவஞ்சக குணமுடைய ஆண்கள், நயவஞ்சக குணமுடைய பெண்கள். மூன்றாவது சாரார் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஆண்கள், நம்பிக்கை கொண்ட பெண்கள். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனித சமுதாயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூன்றாக வகைப்படுத்தி நமக்கு திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் என்ன வழிகாட்டுதலை வழங்குகிறானோ அதன்படி வாழ்ந்தால் நான் உங்களுக்கு சொர்க்கத்தை தருகிறேன், அதற்கு மாற்றமாக வாழ்ந்தால் நான் உங்களுக்கு நரகத்தை தருகிறேன், என்னுடைய இந்த சோதனையை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று வானங்கள், பூமிகள், மலைகள் அனைத்திடமும் அல்லாஹ் கேட்டான். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், இன்னா அரதுனல் அமானத அல ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபால். நாம் அமானிதத்தை, அமானிதம் என்று சொன்னால் இறை வழிகாட்டுதல், இறைவன் புறத்திலிருந்து வழங்கப்படக்கூடிய அந்த இறை செய்தி பெயர் தான் வழிகாட்டுதல், அமானிதம் என்பது. நாம் அமானிதத்தை வானங்களுக்கும் பூமிக்கும் மலைகளுக்கும் எடுத்து காட்டினோம். ஆனால் அந்த வானங்கள், பூமிகள், மலைகள் அனைத்துமே அவற்றை ஏற்றுக்கொள்வதற்கு மறுத்துவிட்டது. இறைவா, எங்களை எப்போதும் உனக்கு கட்டுப்பட்ட படைப்பாகவே ஆக்கிவிடும், இப்படி ஒரு சோதனை எங்களுக்கு தேவையில்லை, நீ வழிகாட்டுதலை வழங்கி அதில் நாங்கள் சரியாக நடந்தால் எங்களுக்கு சொர்க்கம், அதில் நாங்கள் தவறாக நடந்தால் எங்களுக்கு நரகம் என்ற சோதனை எங்களுக்கு தேவையில்லை என்று வானங்கள், பூமிகள், மலைகள் அனைத்தும் மறுத்துவிட்டன. இன்சான், ஆனால் மனிதன் அதை சுமந்து கொண்டான். இன்னஹு கான லதூமன் ஜஹூலா, ஆனால் இந்த மனிதன் அநியாயக்காரனாகவும் அடிமுட்டாளாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். எதற்காக இந்த அமானிதத்தை அல்லாஹ் எடுத்து காட்டினான்? அல்லாஹ் சொன்னான், லியுஅஸிபல்லாஹுல் முஷ்ரிகீன வல் முஷ்ரிகாத் வல் முனாஃபிகீன வல் முனாஃபிகாத். இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய ஆண்களையும், இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய பெண்களையும் நாங்கள் அல்லாஹ் சொன்னபடி வாழ்வோம் என்று வாயளவில் சொல்லிவிட்டு உள்ளத்தில் நம்பிக்கை கொள்ளாது நயவஞ்சகத்தனமாக வாழக்கூடிய ஆண்களையும், நயவஞ்சகத்தனமாக வாழக்கூடிய பெண்களையும் அல்லாஹ் தண்டிப்பதற்காகவும், வயதூபல்லாஹு அலல் மூமினீன வல் மூமினாத், அல்லாஹ்வை உண்மையிலே நம்பிக்கை கொண்ட, இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் அவர்கள் செய்த பாவங்களை மன்னித்து சொர்க்கத்திற்கு அனுப்புவதற்காகவும் தான் அல்லாஹ் இவ்வாறு அமானிதத்தை எடுத்து காட்டினோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்போ ஒரு ஆணில் ஒரு சரி பாதியாக இன்றைய சமுதாயத்தில் பெண்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் பிரித்து பார்க்கவில்லை. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 10 பண்புகளை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். சூரத்துல் அஹ்ஸாப் என்ற அத்தியாயத்திலே, இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், முஸ்லிமான ஆண்கள், முஸ்லிமான பெண்கள், முஸ்லிம் என்றால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்கள், வல் மூமினீன வல் மூமினாத், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஆண்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட பெண்கள், வல் கானிதீன வல் கானிதாத், அல்லாஹ்விற்கு பணிந்து நடக்கக்கூடிய ஆண்கள், அல்லாஹ்விற்கு பணிந்து நடக்கக்கூடிய பெண்கள், வஸ் சாதிகீன வஸ் சாதிகாத், உண்மை பேசக்கூடிய ஆண்கள், உண்மை பேசக்கூடிய பெண்கள், வஸ் சாபிரீன வஸ் சாபிராத், பொறுமையை மேற்கொள்ளக்கூடிய ஆண்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் உறுதியை கடைபிடித்து வாழக்கூடிய ஆண்கள், உறுதியை கடைபிடித்து வாழக்கூடிய பெண்கள், வல் ஹாஷிஈன வல் ஹாஷியாத், உள்ளச்சத்தோடு வாழக்கூடிய ஆண்கள், உள்ளச்சத்தோடு வாழக்கூடிய பெண்கள், வல் முத்தசத்திகீன வல் முத்தசத்திகாத், தர்மம் செய்யக்கூடிய ஆண்கள், தர்மம் செய்யக்கூடிய பெண்கள், வஸ் சாயிமீன வஸ் சாயிமாத், நோன்பு நோக்கக்கூடிய ஆண்கள், நோன்பு நோக்கக்கூடிய பெண்கள், வல் ஹாஃபிதீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிதாத், தங்களுடைய கற்பு நெறியை, ஒழுக்க மாண்புகளை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆண்கள், ஒழுக்க மாண்புகளை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பெண்கள், அல்லாஹ்வை அதிகம் நினைத்து வாழக்கூடிய ஆண்கள். ஒவ்வொரு காரியத்திலும் என்னுடைய இறைவன் என்ன சொன்னான்,
என்னுடைய இறைவன் என்ன சொன்னான் என்று ஒவ்வொரு காரியத்திலும் அல்லாஹ்வை நினைத்து வாழக்கூடிய ஆண்கள், அதிகம் நினைத்து வாழக்கூடிய ஆண்கள், அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூர்ந்து வாழக்கூடிய பெண்கள், அல்லாஹ் இவர்களுக்கெல்லாம் மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் தயார் செய்து வைத்திருப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு சில குறிப்பான சட்டதிட்டங்களில் மட்டும்தான் ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் வேறுபடுத்தி பார்க்கிறான். ஒரு மனித சமுதாயத்தில் ஆண்களில் சரி பாதியாக பெண்கள் இருக்கிறார்கள். நம்முடைய மார்க்கம் என்ன சொல்லியது? ஆணிலிருந்து உருவானவள் தான் பெண். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய விலா எலும்பிலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான். அந்த பெண்களை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ஆண்களுக்கு தான் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா, ஆண்கள் தான் பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள். ஒரு ஆணாக இருப்பவன், மனைவியாக இருக்கக்கூடிய பெண்கள், சகோதரியாக இருக்கக்கூடிய பெண்கள், தாயாக இருக்கக்கூடிய பெண்கள், மகள்களாக இருக்கக்கூடிய பெண்கள், இவர்கள் அனைவரையும் நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது, அவன் அதற்கு தகுதி வாய்ந்தவனாக இருக்கும் பொழுது பெண்களை நிர்வாகம் செய்ய வேண்டிய பொறுப்பு ஆண்களுக்கு தான் இருக்கிறது. ஒரு ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் பெண்களை சரியாக நிர்வாகம் செய்யவில்லை என்று சொன்னார், அவர்களுக்கு சொல்ல வேண்டிய மார்க்க அறிவுரைகளை சரியாக சொல்லிக் கொடுத்து உருவாக்கவில்லை என்று சொன்னார், எவற்றையெல்லாம் செய்யக்கூடாது என்ற தடையை அவர்களுக்கு ஆண்கள் போதிக்கவில்லை என்று சொன்னால், அந்த சமுதாயம் மிகப்பெரிய அழிவை சந்திக்கும் என்பதைத்தான் நமக்கு நம்முடைய மார்க்கம் எச்சரிக்கை செய்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் அவருடைய பெண்கள் எப்படி நடந்தாலும் பரவாயில்லை என்று விட்டு விடுகிறார்களோ, அந்த சமுதாயம் மிகப்பெரிய சீரழிவை, பேரழிவை சந்திக்கும் என்பதுதான் நம்முடைய மார்க்கத்துடைய வழிகாட்டுதல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா தரக்து பஅதி ஃபித்னத்தன் அலர்ர அலர் ரிஜால், எனக்கு பிறகு ஆண்களுக்கு மிகவும் தீங்கிழைக்கக்கூடிய சோதனையாக நான் விட்டு செல்வது பெண்களைத்தான் நான் விட்டு செல்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். என்னுடைய கருத்து என்ன? ஒவ்வொரு பெண்ணும் சோதனை என்பதா? அப்படி அல்ல. ஆண்கள் மார்க்கம் சொன்ன அடிப்படையில் பெண்களுக்குரிய வழிகாட்டுதல்களை வழங்கவில்லை என்று சொன்னால், சரியான பாதையை பெண்களுக்கு காட்டவில்லை என்று சொன்னால், பெண்கள் சமுதாயம் வழிகேட்டில் சென்றுவிடும் என்று சொன்னால், அது பேராபத்தாக முடிவது ஆண்களுக்குத்தான் முடியும். மார்க்கத்துடைய வழிகாட்டுதல்கள், இறைவனுடைய கட்டளைகள், இறைவனுடைய எச்சரிக்கைகளை பெண்களுக்கு போதிக்க வேண்டியது ஆண்களுடைய கடமை. ஆண்கள் இதை செய்யவில்லை என்று சொன்னால், மார்க்கம் தெரியாமல் பெண்கள் தட்டழிவா என்று சொன்னால், அதனுடைய பேராபத்து ஆண்களைத்தான் மிகப்பெரிய பாதிப்பாக பாதிக்கும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றார்கள். மற்றொரு செய்திகளை பார்க்கிறோம். சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வத்தகுன் நிசா, நீங்கள் பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஆண்களுக்கு அல்லாஹ் சொல்கிறார்கள், உங்களுடைய தாய், உங்களுடைய சகோதரி, உங்களுடைய மனைவி, உங்களுடைய மகள் விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் மறுமையில் ஆண்களை விசாரிப்பான். எப்படி சில காரியங்களுக்கு பெண்கள் பொறுப்புதாரியாக இருக்கிறார்களோ, அதுபோன்று ஒவ்வொரு ஆணும் அல்லாஹ்வின் முன்னிலையில் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவான். நபிகள் நாயகம் சொன்னார்கள், வர்ரஜுலு ராயின் அலா அஹ்லி பைத்தி, ஒவ்வொரு ஆணும் அவனுடைய குடும்பத்திற்கு பொறுப்புதாரி. ஃபஹுவ மஸ்ஊலுன் அன் ரஅயத்தி, அவன் தன்னுடைய பொறுப்பை சரியாக செய்தானா என்று அல்லாஹ்வின் முன்னிலையில் விசாரிக்கப்படுவான். அல்லாஹ் சொன்னார்கள், வத்தகுன் நிசா, நீங்கள் பெண்களை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஃபஇன்ன அவ்வல ஃபித்னத்தின் கானத் ஃபீ பனி இஸ்ராயில் ஃபின் நிசா, இஸ்ரவேல் சமுதாயத்தில் ஏற்பட்ட முதல் சீர்கேடு, அந்த சமுதாயம் நாசமா போனது, முதலாவது ஏற்பட்ட குழப்பம் பெண்கள் விஷயத்தில் தான் ஏற்பட்டது. அதில் வாழக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு செய்ய வேண்டிய போதனைகளை சரியாக செய்யவில்லை, பெண்களுக்கு சரியாக வழிகாட்டவில்லை. இதன் காரணமாகத்தான் இஸ்ரவேல் சமுதாயத்தில் ஏற்பட்ட முதல் சோதனை, முதல் குழப்பம், முதல் சீர்கேடு பெண்கள் தொடர்பாகத்தான் ஏற்பட்டது என்று அல்லாஹ்வின் தூதர் நமக்கு எச்சரிக்கை செய்து சொல்லி காட்டினார்கள். அப்படி என்றால் ஒரு பெண் சொர்க்கத்திற்குரிய பெண்ணாக மாற வேண்டும் என்றால் அவள் எப்படி வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பல்வேறு சந்தர்ப்பங்களில் சொல்லி இருக்கிறார்கள்,
யா மாஷரன் நிசா தசத்தக்ன, பெண்களே நீங்கள் அதிகம் தர்மம் செய்யுங்கள். இன்னி உரீத்துக்குன் அக்ஸராகலின்னார், நரகவாதிகளின் பெண்களாகிய உங்களைத்தான் அதிகம் பார்த்தேன் என்றார்கள். பெண்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் போதித்தார்கள், நான் சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன், சொர்க்கத்தில் அதிகமானவர்கள் ஏழைகளாக இருந்தார்கள். நான் நரகத்தை எட்டி பார்த்தேன், நரகத்தில் அதிகமானவர்கள் பெண்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் பெண்களுக்கு சொன்னார்கள். அப்பொழுது ஒரு பெண் கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, பெண்களாகி நாங்கள் ஏன் நரகத்தில் அதிகமாக கிடக்க வேண்டும்? அல்லாஹ்வின் தூதர் சொன்ன அந்த இடத்திலே அவர்களுக்கு சொன்ன போதனை, துக்ஸிர்ன லாஅன, அதிகமாக சபிக்கின்றீர்கள். வதக்ஃபுர்ன அஷீர், கணவனுக்கு நீங்கள் நன்றி கெட்டத்தனமாக நடந்து கொள்கிறீர்கள். காலமெல்லாம் ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு எவ்வளவு உபகாரம் செய்தாலும் அவனிடமிருந்து ஒரு குறையை பார்த்து விட்டால், நான் உன்னோடு வாழ்ந்து எதை கண்டேன் என்று சொல்வது பெண்களுடைய இயற்கை தன்மையாக அமைந்திருக்கிறது. நீங்கள் கணவனுக்கு நன்றி கெட்டத்தனமாக நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், பெண்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறைவான அறிவைத்தான் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஆண்கள் அளவிற்கு சிந்திக்கின்ற அறிவு பெண்களுக்கு கிடையாது. அல்லாஹ் சொல்வதுதான் உண்மை. உலக வாழ்க்கை யதார்த்தம் அதைத்தான் படம் பிடித்து காட்டுகிறது. பெண்களுக்கு அல்லாஹ் ஆண்களை விட குறைவான அறிவைத்தான் கொடுத்திருக்கின்றான். மார்க்க அறிவிலும் மார்க்க கடமையும் ஆண்களை விட பெண்களுக்கு குறைவு. அப்படி இருந்தும் நீங்கள் மார்க்கத்திலே உறுதியாக உள்ள ஆண்களை கூட நீங்கள் வழிகெடுத்து விடுகிறீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு சொன்னார்கள். இதனால் அதிகமாக தர்மம் செய்து உங்களை நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்போ ஒரு பெண் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் எதை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னார்களோ அந்த காரியங்களை அந்த பெண்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் இஸ்லாம் நம்மை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக, இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்வதற்காக எத்தகைய வழிகாட்டுதல்களை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் வழங்கினார்களோ, அதை இணை வைப்பாளர்களாலும், இணை வைக்கக்கூடிய ஆண்களாலும், இணை வைக்கக்கூடிய பெண்களாலும், நயவஞ்சகத்தனமுடைய ஆண்களாலும், நயவஞ்சக குணமுடைய பெண்களாலும் இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறைகள் எல்லாம் அது மனித குலத்திற்கு எதிரானது என்ற பொய் பிரச்சாரம் செய்யப்பட்டு இன்றைக்கு அதிகமான பெண்கள் அழிவை நோக்கி செல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அல்லாஹ்வை விடவும் அல்லாஹ்வுடைய தூதரை விடவும் சிறந்த பாதுகாப்பான வழிமுறையை எவனும் காட்ட முடியாது, எவனும் காட்ட முடியாது. முஸ்லிமுடைய பெயரை வைத்துக் கொண்டு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்க மாண்புகளை பேணாமல் மேடையில் பேசிவிட்டால் ஒட்டுமொத்த சமுதாயமே அவளை முற்போக்குவாதி என்று கொண்டாடக்கூடிய நிலைமைதான் இன்றைய காலகட்டம். முஸ்லிம்களும் விதிவிலக்கல்ல. அவள் கஅபாவிற்கு சென்று விநாயகர் சிலையை பார்த்ததை போன்று கோயிலுக்கு சென்றால் சிலையை பார்ப்பது உங்களுக்கு எப்படி ஒரு புத்துணர்வை ஏற்படுத்தும், அது போன்று எனக்கு கஅபாவில் ஏற்பட்டது பேசக்கூடிய இஸ்லாமிய பெயர் தாங்கி இணை கற்பிக்கக்கூடிய நயவஞ்சக குணமுடைய பெண்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம். முஸ்லிம்களுக்கு மத்தியில் இவருடைய பேச்சுக்கள் முஸ்லாமிய பெண்களுக்கு மத்தியில் மிக வீரியமாக சென்றடைகிறது. தௌஹீதை குழி தோண்டி புதைக்கக்கூடிய பிரச்சாரங்கள் எல்லாம் முஸ்லிம் பெண்களுக்கு மத்தியில் வீரியமாக செய்யப்படுகிறது. இஸ்லாமிய சமுதாய ஆண்கள் பெண்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். மனிதன் முட்டாள். அல்லாஹ் சொல்லிவிட்டான், இன்னஹு கான லதூமன் ஜஹூலா, மனிதன் அநியாயக்காரனாகவும் அடி முட்டாளாகவும் இருக்கிறான். அல்லாஹ் விளங்கிய அமானியம் உங்களை பாதுகாப்பதை போன்று வேறு எதுவும் நம்மை பாதுகாக்காது. அல்லாஹ்வுடைய வழிகாட்டு நம்மை பாதுகாப்பதை போன்று வேறு எதுவும் பாதுகாக்காது. இது போன்ற இணை வைப்பாளர்கள் நயவஞ்சக குணமுடைய பிரச்சாரங்களுக்கு நாம் அடிமையாகிவிடக் கூடாது. அல்லாஹ் பெண்களை பற்றி சொல்கின்றான், ஃபஸ்ஸாலிஹாத்து கானிதாத், நல்லொழுக்கமுடைய பெண்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்விற்கு பணிந்து நடக்கக்கூடிய பெண்கள். அல்லாஹ்விற்கு பணிய வேண்டும், வேறு யாருக்கும் பணிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு காரியத்தையும் என்னுடைய சமுதாயம் இப்படி செய்கிறது என்பதற்காக செய்தால் அது அல்லாஹ்விடம் நமக்கு வெற்றியை பெற்று தராது. فَالصَّالِحَاتُ قَانِتَاتٌ فَالْحَافِظَاتُ لِلْغَيْبِ بِمَا حَفِظَ اللَّهُ. அல்லாஹ் எத்தகைய பாதுகாப்பை அல்லாஹ் வழங்கி இருக்கிறானோ, எத்தகைய வழிகாட்டுதல் பாதுகாப்பு வழிமுறைகளை பெண்களுக்கு அல்லாஹ் சொல்லி இருக்கின்றானோ, அதன் மூலம் அவர்கள் தனிமையில் தங்களை பாதுகாத்துக் கொள்வதுதான், பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பெண்கள் தான் நல்லொழுக்கமுடைய பெண்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இஸ்லாம் பெண்களை சாதாரண இடத்தில் வைக்கவில்லை. நபிகள் நாயகம் சொன்னார்கள், அத்துன்யா குல்லுஹா மத்தா, இந்த உலகம் முழுவதும் வாழ்வதற்கேற்ற வசதிதான்.
சூரியன், சந்திரன், காற்று, மலைகள், தண்ணீர், எவ்வளவோ சொல்லிக்கொண்டே போகலாம். அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நாம் கணக்கிட்டால் கணக்கிட்டுவிட முடியாது. இந்த உலகம் முழுவதும் மனிதன் வாழ்வதற்கேற்ற வசதிகளாக இருக்கிறது. வஹைரு மதாஇத் துன்யா, இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கைக்கேற்ற வசதிகளில் சிறந்த வசதி அல் மர்அத்து ஸாலிஹா, நல்லொழுக்கமுடைய பெண் நபிகள் நாயகம் சொன்னார். அல்லாஹ்வின் தூதர் காசு பணத்தை விட, சூரியன் சந்திரனை விட, காற்றை விட, நீரை விட, எல்லாவற்றையும் விட ஒரு மூமினுக்கு ஒரு சிறந்த ஒருவன் இந்த உலகத்தில் இஸ்லாமிய சமுதாயம் வெற்றி பெறுவதற்கு சிறந்த வசதி நல்லொழுக்கமுடைய பெண். பெண்ணை இஸ்லாம் சாதாரண இடத்தில் வைக்கவில்லை. எப்படி எத்தகைய பெண்? அல்லாஹ் சொன்னபடி, அல்லாஹ்வின் தூதர் சொன்னபடி வாழக்கூடிய பெண். நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஃபதுஃபுர் பிதாத்தி தீன், மார்க்கமுடையவளை கொண்டு நீ வெற்றி பெற்றுக் கொள். ஆண்களுக்கு சொல்கிறார்கள், ஒரு மார்க்கமுடைய பெண், அல்லாஹ்விற்கு கட்டுப்படக்கூடிய பெண், இறை தூதர் வழி நடக்கக்கூடிய பெண் சாதாரணமானவள் அல்ல. உன்னுடைய இம்மை வெற்றி, உன்னுடைய மறுமை வெற்றி மார்க்கமுடையவள் கையில் தான் இருக்கிறது. அப்படி என்றால் இஸ்லாமிய சமுதாய ஆண்கள் பெண்கள் விஷயத்தில் நாம் எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும், அவர்களுடைய குணங்கள் மார்க்க அடிப்படையில் அமைவதற்கு நாம் முயற்சி செய்கின்றோமா என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெண்களுக்கு அதிகமாக இஸ்லாம் சொல்வது ஆண்களுக்கும் சொல்கிறது. பெண்களை பற்றி நாம் பேசுவதால் பெண்களுக்கு அல்லாஹ் சொல்வதை எடுத்து கூறுகிறோம். அல்லாஹ் கூறுகின்றான், குல்லில் மூமினாத்தி யகுலுல்ன மின் அப்சாரிஹின்ன, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும். ஹராம், அல்லாஹ் எதை ஹராம், எந்த ஹராமை பார்க்க கூடாதுன்னு சொன்னானோ அந்த ஹராமை கொண்டு பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல தேவையின் நிமித்தம் அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்களை பார்த்திருக்கிறார்கள். ஒரு கடைக்கு போறோம், கடைக்காரரை பார்த்து தான் ஒரு பொருளை கேட்க முடியும். ஒருவரிடம் சென்று ஒன்றை விசாரிக்கும் பொழுது அவரை பார்த்து தான் கேட்க முடியும். ஒருவர் உரையாற்றும் பொழுது உரையாற்றக்கூடிய இறை தூதரை சஹாபி பெண்கள் பார்த்திருக்கிறார்கள். ஒரு தேவையின் நிமித்தம் பெண்கள் ஆண்களை பார்ப்பது இஸ்லாத்தில் குற்றமாக சொல்லப்படவில்லை. ஆனால் தேவையின்றி ஒரு ஆண் அந்நிய பெண்ணை பார்ப்பதும், ஒரு பெண் அந்நிய ஆணை பார்ப்பதும் மார்க்கம் தடுக்கிறது. அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும். பார்வையை தாழ்த்துவதுடைய பயன் என்ன? தங்களுடைய கற்புகளை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா ظஹர மின்ஹா, எந்த அலங்காரம் வெளியே தெரிந்தே தீருமோ அதை தவிர மற்ற அலங்காரங்களை அவர்கள் வெளிப்படுத்தக்கூடாது. ஒரு பெண் பர்தா என்ற ஆடை அணிந்தால் அது ஒரு அலங்காரம். அதுக்கு மேல ஒண்ணு போட்டா அது தெரியத்தான் செய்யும். பர்தா என்பதே ஒரு பெண்ணுடைய அலங்காரத்தை மறைப்பதற்கு. ஆனால் இன்று பர்தாக்களே வழிகேடாக மாறி இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஒரு முஸ்லிமான பெண், அல்லாஹ்வை நம்பிய பெண் அணிவதற்கேற்ற பர்தாக்கள் இன்று கடைகளில் இல்லை. கடைகளில் சென்று அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய ஒரு பெண் அணிவதற்கேற்ற பர்தாக்களை கேட்டால் இல்லை, நீங்கள் எதை போய் கேட்கிறீர்கள்? இதுவெல்லாம் பழைய ஃபேஷன் என்று சொல்லக்கூடிய நிலைமை தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்குது. அல்லாஹ் எதையெல்லாம் பெண்களுக்கு அவுரத் என்று சொல்கிறானோ அந்த இடங்களிலெல்லாம் அசிங்கமான அடையாளங்களை வைத்து இன்று பர்தாக்கள் வெளியிடப்படுகிறது. பெண்களுடைய அவுரத்துகளை எல்லாம், அந்தரங்கங்களை எல்லாம் தூக்கி காட்டக்கூடிய பர்தாக்கள் இன்றைக்கு விற்பனை செய்யப்படுகிறது. பர்தா என்பது கலாச்சாரமா, அல்லாஹ்வுடைய பயத்தால் ஒரு பெண் அணிய வேண்டிய ஆடையா? ஒரு பெண் தெருல போகும்போது அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது. கூலிங் கிளாஸ் கண்ணாடி அலங்காரம், அது எதுக்கு பெண்ணுக்கு வெளியே போகும்போது? எழுத்து, கண் பார்வை குறைபாடு, கண்ணாடியை போட்டாதான் கண்ணு தெரியும், இது நோய், இதுக்கு ட்ரீட்மெண்ட். பெண்கள் வெளியே செல்லும் போது மார்க்கமுடைய பெண்களுக்கு சொல்வது. ஒரு அறிஞரிடம் ஒரு பெண் கேட்டால், இஸ்லாம் ஏன் பெண்களை அப்படியே மிகவும் நெருக்கடிக்குள்ளாக்கிறது? அப்பொழுது அவர் சொன்னார், இஸ்லாம் பெண்களை நெருக்கடிக்கு, எந்த பெண்களை இஸ்லாம் நெருக்கடிக்குள்ளாக்கியது? அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன் நபியு குல்லி அஸ்வாஜிக, நபியே உங்களுடைய மனைவிமார்களுக்கு சொல்லுங்கள். நபியுடைய மனைவிக்கு அல்லாஹ் சொல்கிறான். ஓ பனாத்திக்க, உங்களுடைய பெண்களுக்கு மகள்களுக்கு சொல்லுங்கள். நபியுடைய மகள்களுக்கு அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு சொல்லுங்கள். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு சொல்கிறான். நீ அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட பெண்ணாக இருந்தால்
உனக்கு அந்த சட்டத்தை எடுத்துக்கொள். நீ அல்லாஹ்வை நம்பாதவளாக இருந்தால் உன்னை எங்கே இஸ்லாம் நெருக்கடிக்குள்ளாக்குகிறது? அந்த அறிஞர் சொன்ன பதில், வலிக நயவஞ்சக பெண்களுடைய பிரச்சாரத்தால், இணை வைப்பாளர்களின் பிரச்சாரத்தால் அல்லாஹ்விற்கு அடிபணிந்து வாழக்கூடிய பெண்கள் இது போன்ற கேள்விகளை கேட்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். அல்லாஹ் சொன்னான், வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா ஸஹர மின்ஹா. எந்த அலங்காரம் கண்டிப்பா வெளியே தெரியுமோ அது வெளியே தெரிஞ்சே ஆகும். பருதா வெளியே தெரியும், அது தெரிஞ்ச தப்பு கிடையாது. மற்ற எல்லா அலங்காரங்களையும் மறைத்துக் கொள்ள வேண்டும். வெளியே போகும்போது லிப்ஸ்டிக் போட்டு போறது, வெளியே செல்லும் போது தலைமுடியெல்லாம் தெரியக்கூடிய அளவில் பெண்கள் செல்வது, சில பெண்கள் வெகுளித்தனமாக அப்படியே கொத்தனார் மாதிரி முக்காட்டை தோல்ல போட்டு போறது. முக்காடி என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவு. அது கொத்தனார் சைஸுக்கு முக்காட்டு என்ன செய்யறது? கல்யாண வீட்டில் நாங்க சாம்பார் வாளியை தூக்குறோம், கறி வாளியை தூக்குறோம் சொல்லி ஆண்களும் சிந்திக்க வேண்டும். வேலை பார்க்கறது தப்பு கிடையாது. ஆனால் அதற்காக கொத்தனார் வேஷம் போடணுமா? அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன சொல்லுகிறது என்பதை சமுதாயம் சிந்திக்க வேண்டாமா? பெண்களுக்கு மார்க்க சட்டங்கள் தெரியாமல் அதிகமான பெண்கள் செய்கிறார்கள். இஸ்லாம் தண்டனைக்குரிய பெரும் பாவமாக விபச்சாரத்தை சொல்கிறது. ஆனால் அந்த விபச்சாரத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சின்னஞ்சிறு பாவங்களையும் விபச்சாரம் என்ற பெயரை இஸ்லாம் சூட்டுகிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஐயுமா இம்ரஅத்தின் இஸ்தஅதரத் ஃபமர்ரத் அலா கௌமின் லியஜிது மின் ரீஹா ஃபஹிய ஸானியா. ஒரு பெண் ஆண்கள் தன்னுடைய நறுமணத்தை நுகர வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தில் அவள் நறுமணம் பூசிக்கொண்டு சென்றால் அவள் ஒரு விபச்சாரி. விபச்சாரி என்றால் தண்டனைக்குரிய குற்றத்தை செய்த பெரும் பாவி அல்ல. இஸ்லாம் சிறு பாவங்களுக்கும் விபச்சாரம் என்ற பெயரை சொல்கிறது. கண் செய்யக்கூடிய விபச்சாரம் பார்ப்பது, கண்ணால் பார்ப்பது சிறு பாவம். உள்ளம் செய்யக்கூடிய விபச்சாரம் ஆசைப்படுவது, உள்ளத்தால் ஒருவன் நினைப்பது சிறு பாவம். வாயால் கெட்டதை பேசுவது அது வாய் செய்யக்கூடிய விபச்சாரம், அது சிறு பாவம். பெரும்பாவத்தை செய்தால்தான் தண்டனை என்றாலும் இவற்றுக்கு இஸ்லாம் விபச்சாரம் என்ற பெயரை சொல்கிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒரு பெண் நறுமணம் பூசிக்கொண்டு சென்றால், ஆண்கள் தன்னுடைய நறுமணத்தை நுகர வேண்டும் என்பதற்காக நறுமணம் பூசிக்கொண்டு சென்றால் அவள் ஒரு விபச்சாரி. யோசித்து பாருங்கள், நம்ம சமுதாயத்தில் நம்ம வீட்டு ஒவ்வொரு சகோதரியும், ஒவ்வொரு தாயையும், ஒவ்வொரு மகளையும், ஒவ்வொரு மனைவி, ஒவ்வொரு ஆணுடைய மனைவியையும் நீங்கள் யோசித்து பாருங்கள். பெண்கள் கடந்து சென்றால் நாம் பல அடி பல மீட்டர் சென்றாலும் நறுமணம் தூக்குகிறதா இல்லையா? ஏன் இஸ்லாமிய இளம் பெண்கள் அப்படி செல்கிறார்கள்? அதிகமான பெண்கள் ஏன் அப்படி நடந்து கொள்கிறார்கள்? கணவனுக்காக நறுமணம் பூசிக்கொள்ளலாம், கணவனுக்காக அலங்கரித்துக் கொள்ளலாம். இஸ்லாம் யாருக்கு முன்னால் பர்தா அணியாமல் இருப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறதோ அவர்களுக்கு முன்னால் அவர்கள் நறுமணத்தோடு அலங்காரத்தோடு இருந்து கொள்ளலாம். அந்நிய ஆண்களுக்கு முன்னால் இவ்வாறு செல்வதை இஸ்லாம் அனுமதிக்கிறதா? இதை இவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு செல்ல வேண்டியதான என்று முஷ்ரிக்கான பெண்கள் பேசுவார்கள், இணை வைக்கக்கூடிய பெண்கள் பேசுவார்கள், நயவஞ்சக பெண்கள் பேசுவார்கள். ஒரு மூமினான பெண் இந்த வாதத்தை வைக்க முடியுமா? ஏன் இவங்க பார்க்கிறாங்க ஆம்பளைங்க? நீ அல்லாஹ்வுக்கு மாற்றமான பேச்சு. அல்லாஹ்வின் தூதர் பூசக்கூடாது என்றால் பூசக்கூடாது. பள்ளிவாசலுக்கு வரும்பொழுது நறுமணம் பூசிக்கொண்டு வராதீர்கள் இஸ்லாம் சொல்கிறது. கால்களை தட்டி தட்டி நடக்காதீர்கள் அல்லாஹ் சொல்கின்றான். அவர்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடிய அலங்காரம் அறியப்பட வேண்டும் என்பதற்காக, ஆண்கள் திருப்பி பார்க்க வேண்டும் என்ற நோக்கம் அறியப்பட வேண்டும் என்பதற்கு கால்களை தட்டி தட்டி நடக்க வேண்டாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், பெண்கள் அல்லாஹ்வுடைய ஒழுக்க மாண்புகளை பேணாமல் இருப்பது எவ்வளவு பெரிய பேராபத்து தெரியுமா? எவ்வளவு பெரிய கேடு தெரியுமா? இந்த உலகத்தில் கேடு, ஆனால் மறுமையில் சாதாரண ஒரு கேடு அல்ல. நபிகள் நாயகம் சொன்னார்கள், 2 சாரார் நரகவாசிகள், அவர்கள் நான் பார்க்கவில்லை, பிற்காலத்தில் தோன்றுவார்கள். அதில் ஒரு சாரார் யார் சொன்னால், தங்களுடைய கைகளில் சாட்டையை வைத்துக் கொண்டு மக்களை அடிப்பார்கள். ஆடு மாடுகளை அடிப்பதை போன்று மக்களை அடிப்பார்கள், அநியாயக்காரர்கள். அவர்களை நான் பார்க்கவில்லை. இன்னொரு சாரார் யார் தெரியுமா?
காசியாத்துன் ஆரியாத்துன் மாயிலாத்துன் முமீலாத்துன் ரூசுஹுன்ன கஅஸ்ரிமத்தில் முஹ்தில் மாயிலா. ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருக்கக்கூடிய பெண்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆடை அணிந்திருப்பார்கள். ஆனால் அந்த ஆடை இஸ்லாம் எந்த நோக்கத்திற்காக அணிய சொல்கிறதோ அந்த நோக்கம் இருக்காது. ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பார்கள். மாயிலாத்துன், அவர்கள் வீதிகளில் செல்லும் பொழுது தழுக்கிக் கொண்டு செல்வார்கள். அப்படியே அலங்கரித்துக் கொண்டு அலங்காரத்தை எல்லாம் காட்டிக்கொண்டு செல்வார்கள். நம்ம ஊரில் நடக்கிறதா இல்லையா? ஆண்கள் அல்லாஹ்வுடைய பயத்தை நாம் இறைவனுக்கு நாம் அஞ்ச வேண்டுமா இல்லையா? முமீலாத், அவர்கள் மற்றவர்களையும் சாய்ப்பதற்காக செல்வார்கள். நடக்கிறதா இல்லையா? ரூசுஹுன்ன கஅஸ்ரிமத்தில் முஹ்த், அவங்களுக்கு ஒரு தலை இருக்காது, 2 தலை இருக்கு. அவருடைய தலையை பார்த்தால் ஒட்டக திமிலை போன்று இருக்கும். இதுவும் இன்றைக்கு உலகத்தில் பல இடங்களில் நாம் காண முடியும். நம்முடைய ஊரிலும் மிக குறைவாக பார்க்க முடிகிறது. ரூசுஹுன்ன கஅஸ்ரிமத்தில் முஹ்த், தலையை பார்த்தால் ஒட்டக திமிலை போன்று தலையை வைத்துக் கொண்டு அவர்கள் செல்வார்கள். இந்த பெண்கள் லா யதுகுல்னல் ஜன்னா வலா யஜிதுன ரீஹா, சொர்க்கத்திலும் நுழைய முடியாது. சொர்க்கம் நாம் சென்றடைவதற்கு பல்லாயிரம் ஆண்டுகள் தூரத்தில் இருந்தா கூட அதனுடைய நறுமணம் நம்ம நாசிய வந்து சேரும். சொர்க்க நம்ம அல்லாஹ் ரப்புல் சொர்க்கத்தை எங்கே படைத்திருக்கிறானோ அந்த இடத்துக்கு போய் நம்ம சொர்க்கத்துக்கு போறதுக்கு பல்லாயிரம் ஆண்டுகள் ஆகிற தூரத்தை நம்ம இருக்க வச்சுக்கிடுங்க. அவ்வளவு தூரத்துல கூட சொர்க்கத்துடைய வாசம் வீசும். ஆனால் இந்த பெண்களுக்கு வலா யஜிதுன ரீஹா, சொர்க்கத்துடைய நறுமணத்தை கூட இவர்கள் முகர முடியாது. யோசித்து பாருங்க, எவ்வளவு பெரிய கேட்ல கொண்டு போய் சேர்க்குது. நம்முடைய சொந்தங்களை, நம்மில் ஒருவராக இருக்கக்கூடிய பெண்களை இவ்வளவு பெரிய கேட்ல போய் விடுவதற்கு ஒரு கணவன் விரும்பலாமா? ஒரு தகப்பன் விரும்பலாமா? ஒரு மகன் விரும்பலாமா? ஒரு சகோதரன் விரும்பலாமா? எந்த ஒரு பெண்ணும் மஹ்ரம் இல்லாமல் பயணம் செய்யக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட தூர பயணம், 1 நாள் 2 நாள் பயணத்தை திருமணம் முடிப்பதற்கு தடை செய்த மஹ்ரம், தகப்பன் இல்லாமல் அல்லது கணவன் இல்லாமல் அல்லது மகன், வயது வந்த மகன் இல்லாமல் ஒரு பெண் பயணம் செய்யக்கூடாது என்று மார்க்கம் தடுக்கிறது. ஒரு பாதுகாப்பான ஒரு நாட்டில், இஸ்லாமிய ஆட்சி நடக்கக்கூடிய நாட்டில் இருந்தால் அதற்கு இஸ்லாம் விதிவிலக்கு கொடுக்கிறது. இன்றைக்கு அந்த ஒழுக்கங்கள் பேணப்படுகிறதா? அந்நிய ஆண்களோடு தனிமையில் பேசக்கூடாது என்று இஸ்லாம் பெண்களை தடுக்கிறது, தனிமையில் இருக்கக்கூடாது தடுக்கிறது. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் அல்லவா, ஃபஸ்ஸாலிஹாத்து கானிதாத்துன் ஃபஸ்ஸாலிஹாத்து ஹாஃபிஸாத்து லில் கைபி பிமா ஹஃபிதல்லாஹ். யாரும் இல்லாவிட்டாலும் அல்லாஹ் சொன்ன பாதுகாப்பை கொண்டு தங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்கள் தான் நல்ல பெண்கள். அல்லாஹ் சொன்ன பாதுகாப்பில் ஒரு சில விஷயங்களை நான் சொல்லி காட்டேன். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தான் நம்மை பாதுகாக்கும், ஆண்களையும் பாதுகாக்கும், பெண்களையும் பாதுகாக்கும். இதை நாம வரட்டுவாதம், முற்போக்கு அதுவெல்லாம் பேசி வழிகேட்டு சென்ற நமக்கு தான் நாசம். நாம் ஏன் பாதிக்கப்படுகிறோம் என்பது நமக்கே தெரியாமல் போய்விடும். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். ஒரு சமுதாயம் தன்னை மாற்றிக் கொள்ளாதவரை அந்த சமுதாயத்தை அல்லாஹ் மாற்ற மாட்டான், சமுதாயத்திலேயே அல்லாஹ் மாற்ற மாட்டான். இதுதான் அல்லாஹ்வுடைய, இறைவனுடைய உதவி நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் பெண்களுக்கு சொல்லக்கூடிய வழிகாட்டுதல்களில் ஒரு சில ஒழுக்கங்களை நாம் இங்கே எடுத்துரைத்திருக்கின்றோம். அதை பேணி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய சமுதாய பெண்களை ஆக்கியர் புரிவானாக. நம்மையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் வாழக்கூடிய ஆண்களாக அல்லாஹ் ஆக்கியர் புரிவானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் வாழக்கூடிய இந்திய தாய் திருநாட்டிலே முஸ்லிம்களுடைய உரிமைகள் தெள்ள தெளிவாகவே பறிக்கப்படக்கூடிய காட்சிகளை நாம் அன்றாடம் பார்த்து வருகின்றோம். பாபர் மசூதி 450 ஆண்டு காலம் முஸ்லிம்கள் வழிபாடு நடத்திய பள்ளிவாசல், அது
நீதிமன்றத்துடைய தீர்ப்பால் நியாய நீதிமன்றங்கள் சொல்லக்கூடியது தீர்ப்பு என்பார்கள். நீதிபதி நினைக்கிறார், அவர் அதை எழுதுவார். அது நியாயம் என்று சொல்ல முடியாது என்ற ஒரு கருத்து இன்றைக்கு பரவலாக இந்தியாவில் பேசப்படுகிறது. அப்ப நியாயமற்ற ஒரு தீர்ப்பால் இன்றைக்கு அந்த நம்முடைய இறை இல்லம் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டு அங்கே இணை வைப்பு ஆலயம் உருவாக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். பாபர் மசூதியோடு நிறுத்த வேண்டும் என்றும் அநியாய தீர்ப்பு வழங்கியவர்கள் சொன்னார்கள். நம்முடைய நாட்டிலே ராஜீவ்காந்தி அவருடைய ஆட்சியிலே வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் என்று கொண்டு வரப்பட்டது. இந்தியா சுதந்திரம் அடைந்த காலகட்டத்திலே எந்தெந்த வழிபாட்டு தலங்கள் எப்படி இருந்ததோ அவை அப்படியே விடப்பட வேண்டும். அதில் போய் இது என்னுடைய உரிமை உன்னுடைய உரிமை என்று பேசக்கூடாது என்று முஸ்லிம்களுக்கும் சொன்னார்கள், கிறிஸ்தவர்களுக்கும் சொன்னார்கள், புத்தர்களுக்கும் சொன்னார்கள், இந்து மக்களுக்கும் சொன்னார்கள். ஆனால் அதிலிருந்து ஒரே ஒரு பள்ளிவாசல் அதற்கு முன்பாகவே பிரச்சனை ஏற்பட்டதால் பாபர் மசூதிக்கு விதிவிலக்கு அளித்தார்கள். வேற எந்த பள்ளிவாசல்களும் வழிபாட்டு தலங்களும் அப்படியே பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்தியாவுடைய சட்டம். ஆனால் ஒரு சட்டத்திற்கு நம்மையெல்லாம் முஸ்லிம்கள் எல்லாம் சட்டத்திற்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் ஆட்சியை கையில் வைத்துக் கொண்டு சட்டத்திற்கு கட்டுப்படுகிறார் சொல் கண்டிப்பாக இல்லை. இந்தியாவுடைய அரசியல் சாசன சட்டம் எதை சொல்கிறதோ அனைவரும் எல்லா சமுதாய மக்களும் எதை ஏற்றுக்கொண்டார்களோ அதற்கு மாற்றம் செய்யக்கூடிய அடிப்படையில் தான் இன்றைக்கு மத்திய அரசினுடைய ஆட்சி நீதிமன்றங்கள் செயல்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதுல ஒன்றுதான் வாரணாசியில ஞானவாபி பள்ளிவாசல் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசல். அது இன்றைக்கு எப்படி பாபர் மசூதிக்கு பூஜை செய்வதற்காக ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்தாரோ அவரை நான் நினைத்து பாருங்கள் சொல்லி இன்னைக்கு ஒரு நீதிபதி செய்கிறாரு. ஞானவாபி பள்ளிவாசலை கீழே உள்ள பாதாள அறையில பொருட்கள் வைக்கக்கூடிய அறையில சிலை வழிபாடு செய்வதற்கு செய்கிறாரு. அவர் தீர்ப்பு எழுதுகிறார். எந்த நியாயமும் கிடையாது, விசாரணையும் கிடையாது. இன்னொன்று சொன்னால் இந்தியாவுடைய அரசியல் சாசன சட்டத்திற்கு மாற்றமாக கீழே என்ன இருக்குன்னு ஆய்வு பண்ணுவதற்கு தீர்ப்பு சொல்லக்கூடிய நீதிபதிகளும் இவர்களாகத்தான் இருக்கிறார்கள். சட்டம் இருக்கிறது, சட்டப்படி சரியா தப்பா என்று பார்ப்பதை விட்டுவிட்டு பள்ளிவாசலுக்கு என்ன இருக்கு அதுல தொல்லியல் துறை ஆய்வு பண்ணி நீதிமன்றத்தை கொண்டு போய் கொடுக்குறாங்க. முஸ்லீம் தரப்புக்கு ஒரு நகல், இந்துத்துவவாதிகள் தரப்புக்கு ஒரு நகல். அது பிரமாண கையெழுத்து போடுறாங்க. என்ன கையெழுத்து? நாங்கள் இதில் உள்ளதை வெளியே பரப்ப மாட்டோம், இது உள்ளதை வெளியே பரப்ப மாட்டோம் சொல்லி கையெழுத்து போட்டு நகலை வாங்கி கொண்டு நீதிமன்றத்துக்கு வெளியே நின்றுகிட்டே என்ன செய்யறாங்க, பப்ளிஷ் பண்ணாங்க. எவ்வளவு ஒரு நீதிபதிகளும் நடிக்கிறார்களா? இவர் என்ன ஒரு பிரமாண பத்திரம் நாங்கள் வெளியே விட மாட்டோம், கோர்ட்ல கொண்டு போய் தான் நாங்கள் வாதம் பண்ணுவோம், வெளியே பரப்ப மாட்டோம் என்று அங்கிருந்து வாங்கி கொண்டு வெளியே கொண்டு முதல்ல யார் வெளியிடுறாங்க? இந்துத்துவவாதிகள் தரப்பு அதை வெளியிடுகிறார்கள். வேறு வழி இல்லாமல் முஸ்லீம் தரப்பும் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாக்கப்படுகிறோம். இப்ப நம்முடைய பள்ளிவாசல் அதிகமாக குறிவைக்கப்படுகிறது. இப்பொழுது காசியிலே உள்ள ஞானவாபி பள்ளிவாசல், அடுத்து வாரணாசியில் ஞானவாபி பள்ளிவாசல், காசியில் மதுரா, அடுத்து 3000 பள்ளிகளுக்கு அவர்கள் குறிவைத்திருக்கிறார்கள். இப்பொழுது தமிழ்நாட்டில் கீழக்கரையில் உள்ள ஒரு பள்ளிவாசலை கோயில் என்று பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். எல்லா இடத்துக்கும் வரும். அப்ப இந்த மாதிரி காலகட்டங்களில் நாம் உலகியல் ரீதியிலான போராட்டங்களை முன்னெடுப்பதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லிவிட்டான், அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கின்றான். இன்னல்லாஹ லா யுகையிரு கௌமன் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். ஒரு சமுதாயம் தங்களை மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹ் மாற்றிக்கொள்ள மாட்டார். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் நாம் இஹ்லாஸான முறையில் நல்லறங்களை செய்து அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்கும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய உதவியை நம்முடைய கண் எதிரே நாம் பார்க்க முடியும். இல்லை என்றால் முற்காலத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு முறை தவறி நடந்த மக்களுக்கு எத்தகைய சோதனைகளை கொண்டு அல்லாஹ் ஏற்படுத்தினானோ, இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு அல்லாஹ் எப்படி ஃபிரௌனை சாட்டினானோ, ஆண் மக்களை எல்லாம் அந்த ஃபிரௌன் கொன்றளித்து பெண்களை மட்டும் உயிரோடு வாழ வைத்தானோ, தன்னைத்தான் கடவுள் என்று ஃபிரௌன் சொன்னானோ, அந்த இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு ஏற்பட்ட சோதனையை போன்று இன்றைய கால ஃபிரௌன்கள் நமக்கு ஏற்படலாம். நாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படக்கூடிய மக்களாக இருந்து நம்மை நாம் சீர்படுத்திக் கொண்டால் அல்லாஹ்வுடைய உதவியை கண் முன்னால் பார்க்கலாம். நம்முடைய சமுதாயம் நம்மை நாம் சீர்படுத்த வேண்டும். எனவே இப்போ காரியங்கள் மார்க்கத்திற்கு மாற்றமான பிதஅத்தான காரியங்கள் எல்லாவற்றையும் விலகி நம்மை நாம் சீர்படுத்தாத வரை அல்லாஹ்வுடைய உதவியை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது.
இது முதலாவது விஷயம். அதே போன்று நாம் வாழக்கூடிய நாட்டில் நாம் என்ன உரிமை தந்திருக்கோ அதன் அடிப்படையில் போராட்டம் நாம் மேற்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் வழிபாட்டு தலங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மாபெரும் அமைதி பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய கோரிக்கைகளை முஸ்லிம்கள் சோர்ந்து விடவில்லை, தளர்ந்து விடவில்லை. நாங்கள் எங்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்காக போராட்ட களத்தில் நாங்கள் ஒன்று கூடுவோம் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் நம்முடைய மாவட்டத்திலும் அறிவிப்பார்கள். அந்த குறிப்பிட்ட நாளில் நாம் அனைவரும் நம்முடைய உரிமையை பாதுகாப்பதற்கான, உரிமையை மீட்டெடுப்பதற்கான இந்த அமைதி பேரணி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.